சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சராக வீரேந்திரகுமார் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சராக ராம்மோகன் நாயுடு பொறுப்பேற்றிருக்காங்க. அடுத்து நுகர்வோர் விவகாரங்கள், உணவு, பொது விநியோகம் மற்றும் புதிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை அமைச்சராக பிரகலாத் ஜோஷி பொறுப்பேற்றிருக்காங்க. அடுத்து மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் அமைச்சராக ஜூவல் ஓரம் பொறுப்பேற்றிருக்காங்க. மத்திய ஜவுளித்துறை அமைச்சராக கிரிராஜ் சிங் பொறுப்பேற்றிருக்காங்க. அடுத்து மத்திய ரயில்வே, செய்தி, ஒளிபரப்பு, மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சராக அஸ்வினி வைஷ்ணவ் பொறுப்பேற்றிருக்காங்க. மத்திய தகவல் தொடர்பு, வடகிழக்கு பிராந்திய மேம்பாட்டுக்கான மத்திய அமைச்சராக ஜோதிராதித்ய சிந்தியா பொறுப்பேற்றிருக்காங்க. மத்திய சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலை மேம்பாட்டுக்கான அமைச்சராக பூபேந்திர யாதவ் அவர்கள் பொறுப்பேற்றிருக்காங்க. அடுத்து கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாவுக்கான அமைச்சராக கஜேந்திர சிங் ஷெகாவத் பொறுப்பேற்றிருக்காங்க. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுக்கான அமைச்சராக அன்னபூர்ணா தேவி பொறுப்பேற்றிருக்காங்க.